வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகப்பட்டினத்திலிருந்து 880 கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடலூர், பாம்பன் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்பதை கண்காணித்து வருவதாகவும் தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றிருக்கு. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை முதல் 2 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, திருவாரூருக்கு நாளையும், கடலூருக்கு நாளை மறுநாளும் ரெட் அலர்ட். ராமநாதபுரம், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, சிவகங்கை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டில் நாளையும், காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாளும் கனமழை தொடங்கும். மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் மழலையர் பள்ளி வகுப்பறையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. சென்னை கண்ணகி நகரில் குழந்தைகளுடன் அமர்ந்து கொஞ்சி பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரவேற்பின் போது மக்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் குழந்தையை கையிலேந்தி அன்பை பரிமாறினார். ராமதாசுக்கு வேறு வேலையில்லை என கூறுவதை ஏற்க முடியாது. விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி டெல்லியில் பேட்டி. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் கேள்வி. மதுரையில் அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தில் மோதல். செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர் மீது தாக்குதல். அதிமுக கூட்டத்தில் மோதல் அல்ல, பணிபுரிவதில் போட்டி. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விளக்கம். பிரச்சனை அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. அதாவது சகோதரர்கள் உள்ளவருக்குள்ள குடும்பத்தில் இருந்தால் உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை. ஈரோட்டில் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி. கள ஆய்வு கூட்டங்களில் அதிமுகவினர் மோதிக்கொண்ட வீடியோக்கள் வெளியான நிலையில் கட்டுப்பாடு. நீங்க ஒரு போட்டோல எடுத்துட்டு நீங்க போயிடலாம். இது நாங்க கள ஆய்வு கூட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். யாரும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் போயிட்டு நாங்க அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம். கூட்டணி அமைக்க விழிபிதுங்கும் எதிர்க்கட்சிகள். துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் புகார் பதிவேடுகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
மக்கள் கொடுக்கும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவு. தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கோரிக்கை. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுக்க உறுதியேற்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க வேண்டும். நிதி நிறுவன தலைவர் சதீஷ்குமார் தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை துடியலூர் அருகே தனியார் மருத்துவமனையின் ஓட்டுநர் தமிழ்ச்செல்வன் கத்தியால் குத்தி கொலை. மகளை காதலித்து ஏமாற்றிய புகாரில் மகனுடன் சேர்ந்து தந்தை வெறிச்செயல். குருவாயூர் கோயில் யானைக்கு நெற்றி காதுகளில் வண்ண அச்சுக்களை பயன்படுத்தி வரிகள் போடக்கூடாது. பண்டிகை கால நடைமுறைக்கு தேவசம் போர்டு உத்தரவு. தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அதானி குழுமத்துடன் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வணிக தொடர்பும் இல்லை என்று துறை அமைச்சரே விளக்கமளித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மழலையர் பள்ளியில் சீரமைக்கப்பட்ட வகுப்பறைகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவ மாணவியருக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பட்டு இருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். அதானி குழுமம் முறைகேடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல சந்திச்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சு அவருக்கு வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. முன்னதாக கண்ணகி நகர் நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முதலமைச்சர் குழந்தைகளை கையில் ஏந்தி முத்தமிட்டு அன்பு மழை பொழிந்தார்.